கலந்து கொள்வதில் கேரளம் தான் ஆண்டு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக சிறப்பாக நமது ஒன்றியத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். பெற்றோர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வருஷம் என்னவென்றால் நமது சத்தியசீலன் சார் மிக சிறப்பாக ஒரு இந்த பள்ளியை இலக்கிய மன்றம் மற்றும் போன்ற அதை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் இன்று இல்லை. அவருக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் இருவரும் மிக சிறப்பாக பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி நீங்க பெற்றோர் வந்திருக்கிறீங்க. இந்த 2 பேர் 8வது வரைக்கும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேரு உதவி ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு. நான் சாப்பிட்டு சொன்ன சாரு மிக சிறப்பாக இந்த ஏதோ வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த கம்மியாண்டு போட்டோம். அடுத்த வருஷம் என்ன செய்யறோம்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசிரியரோ 2 ஆசிரியரோ இந்த பள்ளிக்கு டெபியூட்டேஷன் இந்த முறையிலேயே இல்லை அடுத்த வருஷம் இந்த ஆசிரியர் போடுறோன்னு இந்த டிவியில சொல்லிட்டு இருக்கீங்களா, ஆசிரியர்கள் போட போறாங்க. அந்த வகையில வாய்ப்பு இருந்தாலும் இந்த பள்ளிக்கு ஆசிரியரை போட்டு மிக சிறப்பாக நடத்துகின்ற வகையில் அடுத்த வருஷம் நாங்கள் நல்ல முறையில் நடத்துவதற்கு உதவி புரிகின்றோம். கல்வித்துறையின் சார்பாக கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய பசங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்னா அரசு பள்ளியில தான் சேர்க்கணும். அரசு பள்ளியில அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் 5வது வரைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் அவனாவே கத்துக்கிறான். அவனாவே எல்லாமே பாடங்கள் அது இது கணக்கு போடுறது எல்லா விஷயமே கத்துக்கிட்டு இருக்கிறான் 5வது வரைக்கும் உள்ள ஸ்கூல்ல. இங்க மிடில் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் தான். ஒரு பொருள் வாங்குறதுனால ஆன்லைன்ல தான் வாங்கிக்கலாம். தெரியும், ஒரு செல்போன் வாங்கணும், உடனே ஆன்லைன்ல போனீங்கன்னா வாங்கலாம். அந்த வகையில மிடில் ஸ்கூல்ல அந்த ஏஐன்னு அவங்களுக்கு போட்டிருக்காங்க, ஒரு ஆசிரியரை போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் அடுத்த வருஷம் எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த வகையில எங்களுக்கு அரசு பள்ளியில சேர்க்கணும். அதே போல நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாமே நீங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணணும். இவங்க உங்களுக்கு எவ்வளவு செய்யறாங்க? வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா அதே போல உங்க பிள்ளைய படிச்சு வந்ததுன்னா மேல போகும்பொழுது 7.5% 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வேலை வாய்ப்புலையும் பள்ளி மேற்படிப்புலையும் டாக்டருக்கு போறனாலும் 7.5% அரசு பள்ளியில படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆந்தக்குடி ஸ்கூல்ல உள்ள ஹையர் செகண்டரி படிச்ச பிள்ளை கவர்மெண்ட் இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது அது இப்ப டாக்டரா திருநெல்வேலியில போயிருக்குது. அதே நான் முதல்வங்கிற ஒரு ஸ்கீம்ல ஆந்தக்குடி ஹையர் செகண்டரிக்குள்ள ஏன்னா 2 பேரு உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் நான் முதல்வங்கிறது அதுல செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அதனால அரசு பள்ளியில சேருங்க. உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில சேர்த்து எஸ்எல்சியெல்லாம் இருக்கிறீங்க, என்ன குறை இருக்கோ அதை நிறைய சொல்லுங்க. தலைமை ஆசிரியரிடம் நிறைய உங்க பெற்றோர்களை ஒண்டி விட்டு என்ன செஞ்சிருவீங்க, புள்ள படிச்சா படிக்குது படிக்காது போகுது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்க புள்ள வீட்டுல எப்படி படிக்கிறான் என்ன செய்யறாங்கிறத நீங்க என்ன செய்யணும், கவனிக்கணும், அன்றாட கவனிக்கணும். இந்த மாதிரி கூட்டம் போடும்போது இந்த மாதிரி என் பிள்ளை படிக்கல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் அரசு பள்ளியில் இருப்பதனால் நீங்கள் அரசு பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை
அரசு பள்ளியில நீங்க வெளியில சேர்த்திருந்தாலும், தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்திருந்தாலும், அரசு பள்ளிக்கூடத்துல ஒன்னாந்து திரும்ப சேருங்க, இந்த வருஷம் சேருங்கன்னு கேட்டுக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழக அரசு நிறைய செஞ்சிட்டு இருக்கு. தமிழக அரசு ஒரு அவங்க எடுத்த ஸ்டாண்டா என்ன தெரியுமா? கல்விக்காக தான் அதிக நிதி 46,000 கோடியே நம்ம வந்து பள்ளிக்காக, பள்ளி கல்விக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதிகபட்சமான இந்த பட்சத்துல பள்ளிக்காக தான் செய்ய போறாங்க நிறைய. அதனால அரசு பள்ளியில சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.